டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, ஷாம்புல புரோட்டீன் இருக்கா, நம்ம யூஸ் பண்ற ஃபேஸ் கிரீம்ல மில்க் இருக்கான்னு பார்த்து வாங்க தெரிஞ்ச நமக்கு நம்ம சாப்பிட்ற அரிசியில சத்து இருக்கான்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சத்துன்னு நம்பி வெறும் சக்கையை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த அரிசிக்கும் அனிமியாக்கு என்ன சம்பந்தம்? இந்த அரிசிக்கும் டயபெட்டிக்ஸ் என்ன சம்பந்தம்? இந்த அரிசிக்கும் கேன்சருக்கு என்ன சம்பந்தம்? இந்த அரிசிக்கும் ஃபேட்டி லிவர், கான்ஸ்டிபேஷன் போன்ற வியாதிகளுக்கெல்லாம் என்ன சம்பந்தம்ன்றது உங்களுக்கு தெரியுமா? இதே நிலைமை தொடர்ந்தா 2040க்கு மேல நம்ம சாப்பிடவே கூடாத உணவு லிஸ்ட்ல இந்த அரிசி போயிடும் சொன்ன ஐசிஏஆர் அமைப்போட ஸ்டேட்மெண்ட் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணணும் நம்ம சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? மொத்தத்துல இந்த அரிசி நமக்கு உணவா விஷமா எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. விஷன் பாசிபிள். முதல்ல நம்ம இந்த ஐசிஏஆர் அமைப்பு சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்றது பார்க்கலாம். நம்ம இந்திய மக்களோட பிரதான உணவு எதுன்னு பாத்தீங்கன்னா அரிசி மற்றும் கோதுமையை மையப்படுத்தியது தான். அதாவது நம்ம சாப்பிட்ற சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாம் இதுல இருந்து செய்யறது தான். இந்த நிலையில இந்த ஐசிஏஆர் அமைப்பு, அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் என்ற அமைப்பு, இந்த கோதுமை மற்றும் அரிசியில இருக்க ஊட்டச்சத்துக்களை பத்தி ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. மேற்கொண்டு பல அதிர்ச்சியான தகவலை சொன்னாங்க. அது என்னன்னா, கடந்த 50 வருஷத்தை கம்பேர் பண்றப்ப இந்த அரிசி மற்றும் கோதுமையில இருக்க ஊட்டச்சத்துக்கள் 30% குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 50 வருஷத்தை கம்பேர் பண்றப்ப கால்சியம், ஜிங்க், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் அரிசியில 33% என்ற அளவிலும் கோதுமையில 30% என்ற அளவிலும் குறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்சனிக் போன்ற உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய விஷத்தன்மைகளோட அளவு 1493% என்ற அளவுல இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆர்சனிக் கலந்த உணவுகளை நம்ம தொடர்ச்சியா எடுத்துக்கிறப்ப நமக்கு கேன்சர் வரத கடவுள் நினைச்சா கூட தடுக்க முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1960க்கு மேல தானிய உற்பத்தி பெருக்கிறதுக்கும் தானியங்கள் ஏற்படுற நோய் மற்றும் பூச்சிகளை ஒழிப்பதற்காக நம்ம பயன்படுத்திய செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தாங்க காரணம். இதனால நம்மளோட மண்ணோட வளம் பாதிக்கப்பட்டு இயற்கையாவே தானியங்கள் மண்ணுல இருக்க சத்து எடுக்கிற திறனை இழந்துருச்சு. மொத்தத்துல நம்ம உணவுன்ற பேர்ல கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியறது இல்லை. உங்க மூலியமா நான் அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்ல இருக்கிற குறைபாடுகளை சரி செய்யறதுக்கும் இயற்கை முறை விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்கும் உதவுமாறு கேட்டுக்கிறேன். அப்ப எப்படிதான் நம்ம உடம்ப ஆரோக்கியமா பாத்துக்கிறதுனா, 2023 வருஷத்தை நம்ம அரசாங்கம் சிறுதானிய உணவுக்கான ஆண்டா அறிவிச்சிருக்கு. அதனால நம்ம உணவுல கோதுமை மற்றும் அரிசியின் பயன்பாடுகளை குறைச்சிக்கிட்டு இந்த சிறுதானிய உணவுகளை அதிகமா சேர்த்துக்கிட்டா நம்ம ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கலாம்.